கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கிற கோகிலவாணி அவர்கள் வந்து ஜோதிட முத்துக்கள் என்ற தலைப்பில் நம்மோடு பேச வருகிறார்கள். அவரை பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். வணக்கம். எல்லோரும் நிறைந்த நலமுடன் வளமுடன் பணமுடன் வாழ பிரபஞ்ச பேரட்டலை வேண்டிக் கொள்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பளித்த நவசக்தி ஜோதிட கருத்தரங்கத்தின் தலைவர் திரு வேலுசிவா ஐயா அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு முன்னாடி பேசின கனிமொழி மேடம் சரம் ஸ்திரம் உபயத்தை பற்றி பேசியிருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி மீனாட்சி மேடம் வந்து கிரக சேர்க்கைகள் பேசியிருந்தாங்க, அதுக்கு பரிகாரங்களும் சொல்லியிருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி வேதா ஐயா அவர்கள் வந்து பாதகாதிபதி வந்து எக்ஸாக்டா எது பாதகாதிபதி அப்படின்னு சொல்லியிருந்தாரு, அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி யோகநாத் குருஜி ஐயா அவர்கள் வந்து ரொம்ப எளிமையான பரிகாரம் பட் ரொம்ப வலிமையான பரிகாரங்களை சொன்னார், அதுவும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இப்போ அந்த இதுபடி பார்த்தீங்கன்னா இப்போ நாகலிங்க மரம் இருக்கு இல்லைங்களா, அது எந்த இடத்துல இருக்கோ அதை சுற்றி ஒரு 5 கிலோமீட்டருக்கு வந்து அது செல்வ வளத்தோடு இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா சென்னையில் வந்து போயஸ் கார்டன் இருக்கு இல்லைங்களா, அவங்க எக்ஸ்சிஎம் அவங்க வீட்டில் வந்து நாகலிங்கம் மரம் இருக்குது. அந்த ஏரியாவே பார்த்தீங்கன்னா ரொம்ப செல்வ செழிப்போடு தான் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் வந்து டவுன் ஹாலில் வந்து கோணியம்மன் கோவில் இருக்குது, அதான் வந்து அந்த ஊரோட எல்லை தெய்வம். அங்கேயுமே வந்து நாகலிங்கம் மரம் இருக்கு. அதே மாதிரி டவுன் ஹாலில் இன்னும் 2-3 கோயில் கூட சௌடேஸ்வரன் அம்மன் கோயிலும் இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த டவுன் ஹால்ங்கிற ஏரியா தான் வந்து கோயம்புத்தூர்ல ரொம்ப மெயின். அங்கே தான் வந்து நிறைய நகைக்கடை நகை இடம் எல்லாமே இருக்கு, ரொம்ப செல்வ வளத்தோட இருக்கிற ஒரு ஏரியா. அப்போ எங்கெல்லாம் நாகலிங்கம் மரம் இருக்கோ ஒரு 5 கிலோமீட்டருக்கு செல்வ வளத்தோட அந்த இடம் இருக்கும். சரி, அப்படின்னு நாமளும் நம்ம நாகலிங்க மரத்தை வச்சு வளர்த்து நம்ம வீட்டை செல்வ வளம் ஆக்கிக்கலாமானா முடியாது. அது வந்து எங்க அது ஒத்து போகக்கூடிய தன்மை இருக்கோ அங்கே மட்டும்தான் வளரும். நீங்கள் வாங்கி வச்சு ட்ரை பண்ணாலும் இதாகும். சரி, அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, எங்கெல்லாம் அந்த நாகலிங்க மரம் இருக்கோ அங்கே போய் நம்ம வந்து அதுக்கு நீர் ஊற்றி வழிபாடு பண்ணி எனக்கு தேவையான செல்வத்தை கொடு அப்படின்னு சொல்லி நியாயமான கோரிக்கை வச்சு வழிபாடு பண்ணலாம். அதே மாதிரி செல்வ வளத்துக்கு வேற என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ஸ்ரீசக்கர வழிபாடு. ஸ்ரீசக்கர வழிபாடு பார்த்தீங்கன்னா காஞ்சி காமக்கோடி பீடத்தில் பண்ணுவாங்க பௌர்ணமி அப்ப. அது ரொம்ப எப்பேற்பட்ட வறுமையில் இருக்கவங்களுக்கும் அது வாழ்க்கையில் செல்வ வளத்தை கொடுக்கும். அங்கேயே எல்லாருனாலையும் போக முடியாது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, கண்டிப்பாக எல்லா ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய இடத்துல வந்து புதுசாக கட்டுற கோயிலில் கூட ஸ்ரீசக்கர பிரதிஷ்டை பண்ணி தான் கோயில் கட்டுறாங்க. ஸோ அங்கே வந்து வெள்ளிக்கிழமை வந்து குங்குமார்ச்சனை பண்ணுவாங்க. ஸோ அதில் போய் கலந்துக்கோங்க. அந்த என்ன சொல்றதுங்க, அந்த ஸ்ரீசக்கரத்தை வழிபாடு பண்ணுங்க. அதே மாதிரி அடிக்கடி ஸ்ரீசக்கரத்தை வந்து நம்ம வீட்லயும் வச்சு பண்ணலாம். அடிக்கடி அதோட உருவத்தை பார்த்துட்டே இருக்கணும். அப்படி பார்த்துட்டு இருந்தாலும் நமக்கு நல்ல ஒரு செல்வ வளம் இருக்கும். எதனால அப்படின்னா அதுல 64,000 தேவதைகள் வந்து வாசம் செய்யறாங்க. அப்படிங்கும்போது ஒரு சாமி கும்பிட்டாலே பலன் எப்படி இருக்கோ 64,000 தேவதைகளை கும்பிடும்போது அப்போ அதோட பலன் ரொம்ப சிறப்பா இருக்கும். இன்னொரு சிம்பிளா என்ன செல்வ வளத்துக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மணி அடிச்சு பூஜை பண்றது இருக்கு இல்லைங்களா, அதை பண்ணணும். கண்டிப்பா நம்ம வீட்டுல வந்து பூஜை பண்றோம் அப்படின்னா வந்து மணி அடிச்சு பூஜை பண்ணணும். ஏன் அப்படின்னா மணி வந்து காற்றை சுத்தம் படுத்தும். அது மட்டும் இல்ல, அதோட ஒளி பாத்தீங்கன்னா சுக்கிரனோட ஒளி தன்மையோட இருக்கும். இதை நீங்க செக் பண்ணோம் அப்படின்னா சுக்கிரனோட ஒளியை வந்து அந்த கேலக்சி அஸ்ட்ரானமி இதுல போட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கிரகத்தோட அந்த மூமெண்ட்டுக்கு ஒரு சவுண்ட் இருக்கும். சுக்கிரனுக்கு என்ன சவுண்டு அப்படின்னா அந்த மணி சவுண்டு தான் வந்து சுக்கிரனோட சவுண்டு. சுக்கிரன்னா வந்து செல்வ வளத்தை குறிக்கும்ல. நீங்க செக் பண்ணி பாருங்க, பூசாரி எல்லாம் மணி அடிச்சு தான் பூஜை பண்ணுவாங்க, அவங்களும் நல்லா தான் இருப்பாங்க. அதுக்காக அவங்க கோடீஸ்வரங்க இருக்காங்க சொல்லல, அவங்க தேவைக்கு அவங்களுக்கு பணம் கண்டிப்பா வரும். ஸோ யாரெல்லாம் வந்து நம்ம தேவைக்காக நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா கண்டிப்பா வீட்டில் வந்து மணி வாங்கி வச்சு பூஜை பண்ணுங்க. கண்டிப்பா மணி அடிச்சு பூஜை பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம பூஜை பண்ணும்போது பஞ்ச அங்கங்களும் அங்க இருக்கணும். அதாவது பஞ்சாங்கங்கள்னா நம்ம நெருப்புத்தன்மைக்கு தீபம் பொருத்துவோம், இல்ல கற்பூரம் ஏற்றுவோம், சூடம் ஏற்றுவோம். இதெல்லாம் நெருப்புக்கு. காற்றுக்கு வந்து மணி தான் வந்து யூஸ் பண்ணணும். அப்புறம் நீருக்கு வந்து பஞ்ச பாத்திரத்துல நீர் வைக்கிறது ரொம்ப சிறப்பு. கண்டிப்பா வந்து இப்ப நம்மளாம் சாப்பிட்டா நமக்கு தாகடிக்கு பசிக்கும். ஆனா நிறைய பேர் பாத்தீங்கன்னா நம்ம சாமிக்கு வந்து நீர் வைக்கிறதே இல்லை. ஒன்ஸ் நம்ம இந்த படையல் போடுறப்ப வேணா நீர் விளையாடுறதுக்காக நீர் வைப்போம், மற்றபடி நார்மல் டேஸ்ல தண்ணி வந்து வைக்கவே மாட்டோம். ஆனா கண்டிப்பா வந்து டெய்லியுமே நம்ம குளிச்ச பின்னாடி சாமிக்கு பூஜை பண்ணும்போது பஞ்சபாத்திரத்துல நீர் வைக்கணும். சாமிக்கு ஏதாவது ஒரு உணவு, நம்மளோட அந்த அன்னத்தையே வந்து வெறும் நெய் விட்டு படைக்கலாம்.
இல்லையா கரும்பு சக்கரை, திராட்சை, என்ன வீட்டில் இருக்கோ அதை வச்சு கண்டிப்பா, ஏன்னா உணவும் கொடுக்கணும் நீரும் கொடுக்கணும். ஸோ இதெல்லாமே இருக்கணும். நம்ம இது பண்ணும்போது இப்படி பண்ணாலும் நம்ம வந்து நல்லா இருக்கலாம். அதே மாதிரி வெத்தலைப்பாக்கு, கண்டிப்பா வெத்தலைப்பாக்கு வெள்ளிக்கிழமையானா வந்து சாமிக்கு வச்சு பூஜை பண்றது. ஏன் அப்படின்னா வந்து அந்த காலத்துல கம்பல்சரி கோயிலுக்கு போனாங்கனாலே வெத்தலைப்பாக்கு தேங்காய் பழம் இல்லாமல் போக மாட்டாங்க. இப்பெல்லாம் அப்படி யாருமே இல்லை, ஜாலியா கை வீசிட்டு ஏதோ ஷாப்பிங் போற மாதிரி போயிட்டு வரும். ஸோ அப்படி பண்ணாம கண்டிப்பா வந்து வீட்டில் வந்து வெள்ளிக்கிழமை வந்து மகாலட்சுமி இல்லை குலதெய்வத்துக்கு முன்னாடி வந்து தேங்காய் பழம் வெத்தலைப்பாக்கு வச்சு பூஜை பண்ணும்போது அவங்களும் வந்து பொருளாதாரத்துல நல்லா இருக்க முடியும். ஏன் அப்படின்னா அந்த வெத்தலைப்பாக்கு மேல நம்ம கண்டிப்பா ஒரு காணிக்கைங்கிறத வச்சு கும்பிடுவோம். ஸோ அப்படிங்கும்போது அதுவுமே வந்து செல்வ வளத்துக்கான அடையாளம். ஸோ அந்த விஷயங்களை பண்ணும்போதும் நம்ம வந்து நல்லா இருக்கலாம். அடுத்தது வந்து நம்ம வந்து நார்மலா ஒரு லக்னம் அப்படின்னா அவங்க கேரக்டரிஸ்டிக் என்ன சொல்லுவோம்? இப்போ கும்ப லக்னமா, சனியோட ஆதிக்கம் கொண்டவங்க, சனியோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்ன இருக்கோ அதை சொல்லுவோம். அப்படி இல்லாம அவங்க ஜாதகத்துல அந்த கிரக சேர்க்கை எப்படி இருக்கோ அது மாதிரி அவங்க கேரக்டர்ஸ் சொன்னோம்னா கரெக்டா இருக்கும். இப்போ ஒரு கும்ப லக்னம் சூரியன் சனி சேர்க்கை இருக்கு அப்படின்னா வந்து நம்ம வந்து சனியோட கேரக்டர் அவங்களுக்கு சொல்லக்கூடாது. சனி அந்த லக்னாதிபதி, அவங்க கூட சூரியன் சேர்ந்திருக்கு. அப்ப அந்த சூரியனோட கேரக்டரிஸ்டிக்ஸ் சொன்னாதான் கரெக்டா இருக்கும். சூரியனா கௌரவம் பார்க்கறது, கௌரவம், யாராவது வந்து தன்னை கூப்பிட்டா மதிச்சு கூப்பிட்டா மட்டும்தான் இந்த ஜாதகர் போவாங்க. சும்மா அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க வா போலாம் அந்த ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னு இவங்களை கூப்பிட்டீங்கன்னா வரமாட்டாங்க. என்ன மதிச்சு கூப்பிடல, எங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லல அப்படின்னு கௌரவத்துக்கு ரொம்ப முக்கியம் கொடுப்பாங்க. ஆனா நம்ம சனியோட இது அவங்க கௌரவமா தெரியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா இந்த கிரக சேர்க்கைக்கு இப்படிதான் சொல்லணும். அப்ப யாருக்கு அந்த சனி கேரக்டர் இருக்குன்னா சூரியன் 7ஆம் அதிபதி. அப்ப சூரியன் கூட சேர்ந்த சனி கேரக்டரா அவங்களோட அந்த கணவர் இல்ல மனைவிக்கு வந்து அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் சொல்லணும். அவங்களுக்கு தான் கௌரவம் இருக்காது. பரவாயில்ல தெரிஞ்சு சொன்னா அவங்க ஏதோ மறந்துட்டாங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லி கௌரவம் பார்க்க மாட்டாங்க. அந்த சனியோட கேரக்டர்ல சோம்பேறித்தனம், அதே மாதிரி வந்து என்ன சொல்றது, தேவையில்லாத ஹார்ஷான வார்த்தைகளை யூஸ் பண்றது. அப்போ நம்மளை பத்தி மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறது சூரியன். என்ன நினைச்சா எனக்கு என்ன, எனக்கு தேவை, நான் அப்படிதான் பிஹேவ் பண்ணுவேன் அப்படின்னு அந்த 7ஆம் அதிபதி அப்படி பிஹேவ் பண்ணும். ஆனா நம்ம யூஸ்வலா வந்து சூரியனோட கேரக்டரிஸ்டிக்க கும்பலக்ன வாழ்க்கை துணைக்கு சொல்லிட்டு இருப்போம். அப்படி இல்லை, அந்த சூரியன் போய் என்ன கிரகத்தோட சேர்ந்திருக்கோ அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ்ல தான் அந்த வாழ்க்கை துணை பிஹேவ் பண்ணுவாங்க. இவங்களுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டா இருக்கும் கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாமே. இவங்க ரொம்ப கௌரவம் பார்ப்பாங்க, அவங்க கௌரவமே பார்க்க மாட்டாங்க. இவங்க ரொம்ப சுத்தம் பார்ப்பாங்க, அவங்க சுத்தமே பார்க்க மாட்டாங்க. அழுக்கு துணி உடுத்துறது, குளிக்காம இருக்கிறது, இந்த மாதிரி. ஸோ இப்படி எல்லாம் இருக்கும்போது அங்க ப்ராப்ளம் தான் வரும். அந்த மாதிரி இதே கிரக சேர்க்கை சிம்ம லக்னத்துக்கு எடுக்கும்போது எப்படி எடுக்கணும் அப்படின்னா அங்க சூரியனோட கேரக்டரிஸ்டிக்ஸ் சொல்லக்கூடாது. அங்க வந்து சூரியன் கூட சனிதான் சேர்ந்திருக்கு. அப்ப சனியோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் அந்த ஜாதகருக்கு சொல்லும். அவங்க தாழ்வு மனப்பான்மையில இருப்பாங்க, சந்தேக குணத்தோட இருப்பாங்க, தயங்கி தான் ஒரு விஷயத்த செய்வாங்க, ரொம்ப ஸ்லோவா முடிவெடுப்பாங்க, டக்குன்னு எதுவுமே பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லணும். அந்த சிம்ம லக்னத்துக்கு 7ஆம் அதிபதியோட சனி கூட சூரியன் சேர்ந்திருக்கா. அப்ப அவங்களோட வாழ்க்கை துணைக்கு தான் அந்த சூரியனோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் இருக்கும். அதாவது கௌரவமா இருக்கணும், என்ன சொல்றது, வள்ளல் தன்மையோட இருக்கணும், எல்லாத்துக்கும் கொடுத்து ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற தன்மை, அப்புறம் வந்து என்ன சொல்றதுங்க, உயர் பதவி மேல ஆசை, இதெல்லாம் வந்து அந்த வாழ்க்கை துணைக்கு தான் இருக்கும். அதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள், லக்னாதிபதி 12க்கு போயிட்டாரு அப்படின்னாலே நம்ம என்ன சொல்லுவோம், அடடா அப்ப அவங்க வந்து வாழ்க்கையில வந்து பெருசா எதுலையுமே சாதிக்க முடியாது, மறைஞ்சிட்டாரு, அவங்க நார்மல் வாழ்க்கையே சிரமம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அப்படி கிடையாது. ஒரு எக்ஸாம்பிள், ஒரு சிம்ம லக்னம் 12ல சூரியன் சனி, 7ஆம் அதிபதியும் மறைஞ்சிட்டாரு, சூரியனும் மறைஞ்சிட்டாரு. அப்படிங்கும்போது இவங்க ரொம்ப சிரமப்படக்கூடிய வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அப்படி கிடையாது. இந்த இந்த சிம்மலக்ன ஜாதகர் வந்து பெண், அவங்க ஹஸ்பண்ட்க்கு வந்து நல்ல ஒரு என்ன சொல்றதுங்க, அவங்க சமூகத்துல வந்து ஒரு தலைமை பதவி அந்த வீட்டுக்காரருக்கு கிடைச்சது. அவங்க காலத்துக்கு பின்னாடி அந்த மனைவிக்குமே கிடைச்சது அந்த தலைவர் பதவி. அப்ப நம்ம என்ன சொல்லுவோம், இவங்க வாழ்க்கையே சிரமம்னு சொல்லுவோம். ஆனா அந்த இடத்துல அவங்களுக்கு தலைமை பதவி. இது ஏன் கிடைச்சது அப்படின்னா வந்து அங்க வந்து அவங்களுக்கு வந்து 6ல மகரத்துல வந்து சந்திரன் இருந்து தம் வீட்டை பாக்குறாரு. எப்பவுமே ஒரு கிரகம் தாம் வீட்டை பார்க்கும்போது அதுக்கோட பலன் வந்து அதிகப்படுத்தி கொடுப்பாரு. ஸோ அதுவும் ஒரு காரணம் இவங்க வந்து அந்த தன்மையில இருக்கு. ஆனா இப்ப இதுல டிராபேக்கே இருக்காதா? நிச்சயமா இருக்கும். இவங்க தலைமை பதவியில இருந்தாலும் எப்ப இந்த பதவிக்கு ஆபத்து வரும் அப்படிங்கிற பயத்திலேயே இருப்பாங்க. இவங்க நல்லது செஞ்சாலும் அதுல வந்து என்னென்ன நெகட்டிவ்ஸ் இருக்கோ அதை தான் வந்து பெருசா சொல்லுவாங்க இல்லையா, இவங்க நல்லது பண்ணாங்க அப்படிங்கிறத சொல்லவே மாட்டாங்க. உங்களை பத்தி தப்பான விஷயங்களை தான் வந்து பரப்புவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அந்த 12ல மறைஞ்சதுக்கான நெகட்டிவ். ஸோ பாசிட்டிவும் கொடுக்குது, தலைமை பதவியும் கொடுக்குது, ஆனா அதுல ஒரு நிம்மதியின்மை கொடுக்கறதுக்கு காரணம் அது மறைஞ்சங்காட்டி. ஸோ
ஒரு இடத்துல இருக்குன்னா ஃபுல்லாவே நெகட்டிவ் தான் கொடுக்கும், ஃபுல்லாவே பாசிட்டிவ் தான் கொடுக்கும் அப்படின்னு எடுத்துக்கூடாது. நிச்சயமா அது பாசிட்டிவும் கொடுக்கும், நெகட்டிவும் கொடுக்கும். இதே மாதிரி வேற என்ன இதுக்கு பார்க்கலாம் அப்படின்னா, மேச துலா லக்னத்துக்கு அவங்களுக்கு ஒரு செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை இருக்கு அப்படின்னா வந்து மேசம்னா நம்ம செவ்வாயோட கேரக்டரிஸ்டிக்ஸ் சொல்லுவோம். அப்படி சொல்லாம அது சுக்கிரன் கூட சேர்ந்துருக்கு. அப்ப வந்து அந்த சுக்கிரனோட தன்னை அழகுபடுத்திக்கிறது, அழகான தோற்றத்துல இருக்கிறது, லக்ஸுரியான வாழ்க்கையை விரும்புறது, அப்புறம் வந்து என்ன சொல்றதுங்க, ஒரு வெஹிக்கிள் மேல நாட்டம். ஒரு இடத்துக்கு போகணும்னா நடந்து போக மாட்டேன், ஒரு 2 தெரு தான் நடந்து போனா போய்க்கலாம்னா இல்ல வண்டியில தான் போகணும், இல்ல கார்ல தான் போகணும் அப்படின்னு சொல்லி லக்ஸுரி தன்மை, சொகுசு தன்மை அது மேல பிரியமா இருக்கிறது இந்த மேச லக்னத்துக்கு வந்து செவ்வாய் சுக்கிரனோடு சேர்ந்திருக்கிறது. இதே ஒரு துலா லக்னத்துக்கு வந்து செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை அப்படின்னா நம்ம சுக்கிரனோட கேரக்டரிஸ்டிக்ஸ் அங்க சொல்லக்கூடாது, செவ்வாயோட கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் சொல்லணும். செவ்வாய் அவங்க ரொம்ப வேகமானவங்க, முரட்டுத்தனமானவங்க, பிடிவாத குணம் இருக்கும், அப்புறம் வந்து டக்குன்னு சண்டை போட்டுருவாங்க. அந்த சுக்கிரனோட சாஃப்ட் நேச்சர் அங்க இருக்காது. நம்ம சுக்கிரனோட கேரக்டரிஸ்டிக்ஸ் சொன்னோம்னா அங்க செட் ஆகுது. இதை சொல்லும் போது அது கரெக்டா இருக்கும். அடுத்த இது பாத்தீங்க அப்படின்னா வந்து மிதுனம் தனுசுக்கு அங்க வச்சிருங்க. மிதுனம் தனுசுக்கு வந்து குரு புதன் சேர்க்கை. அப்ப நம்ம மிதுன லக்னமா புதனோட கேரக்டரிஸ்டிக்கா சொல்லிட்டு இருப்போம். ஆனா இங்க புதன் போய் குரு கூட சேர்ந்திருக்கு. அப்ப குருவோட கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் சொல்லணும். ரொம்ப டீப் நாலேஜ். இப்ப புதனை காட்டிலும் குரு வந்து நுண்ணறிவு, கீன் நாலேஜ், அந்த விஷயத்துல உள்ள என்ன ஆக்சுவலா இருக்கு அப்படிங்கிற அந்த தன்மை, அப்புறம் மற்றவங்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய தன்மை. இவங்க கிட்ட ஒரு ஆலோசனை கேட்டா இவங்க சொன்னாங்க அப்படின்னா அது ரொம்ப கரெக்டா இருக்கும். அதே மாதிரி வந்து ஒரு டீச்சர் மாதிரி அட்வைஸ் பண்ணக்கூடிய கேரக்டரிஸ்டிக்ஸ் இதெல்லாம் சொல்லலாம். ஆனா அதை விட்டுட்டு நம்ம புதனோட கேரக்டரிஸ்டிக்ஸ் ஜாலியா இருப்பாங்க, அசால்ட்டா இருப்பாங்க அப்படி சொல்லிட்டு இருந்தோம்னா அது நகைச்சுவையா இருப்பாங்க அப்படின்னா, குரு வந்து நகைச்சுவையா இருக்க மாட்டாங்க, கொஞ்சம் சீரியஸா தான் இருப்பாங்க. ஸோ அதனால அது மாறுபடும். இதே வந்து ஒரு தனுசு லக்னம் அவங்களுக்கு குரு புதன் சேர்க்கைன்னா அவங்க குரு கேரக்டரிஸ்டிக்ஸ் சொல்லக்கூடாது, புதனோட கேரக்டரிஸ்டிக்ஸ் சொல்லணும். ரொம்ப ஜாலியா இருப்பாங்க, நல்லா பேசினாலே சிரிச்சு தான் பேசுவாங்க. அங்க ஒரு 10 பேர் இருந்தாங்கன்னா அத்தனை பேர்த்தையும் சிரிக்க வச்சிருவாங்க அப்படின்னு தான் சொல்லணும். புதனோட என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கோ, டபுள் மைண்டடா இருப்பாங்க, டக்குன்னு ஒரு முடிவு எடுக்க மாட்டாங்க அந்த மாதிரி. அப்புறம் ஆதாயத்துக்கு ஏற்ற மாதிரி தான் விஷயம் செய்வாங்க. அந்த மாதிரி புதனோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன இருக்கோ அதை நம்ம சொல்லும் போது ஆமா கரெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்தது வந்து மகர லக்னத்துக்கு வந்து சனி சந்திரன் சேர்க்கை அப்படிங்கும்போது நம்ம சனியோட கேரக்டரிஸ்டிக்ஸ் சொல்லக்கூடாது, சந்திரனோட கேரக்டரிஸ்டிக்ஸ் சொல்லணும். அப்ப சந்திரனோட கேரக்டரிஸ்டிக்ஸ்னா ஒரு அம்மா மாதிரி நடந்துக்குவாங்க, ரொம்ப அன்பா இருப்பாங்க, ரொம்ப பொறுமையா இருப்பாங்க, பாசமா இருப்பாங்க. அப்புறம் அதே மாதிரி என்ன சொல்லுதுங்க, ஒரு டேஸ்டா ஃபுட்டு கொடுக்கணும் அப்படின்னு யோசிப்பாங்க, அந்த மாதிரி எல்லாம் சொல்லணும். இதே கடகத்துக்கு வந்து சனி சந்திரன் சேர்க்கை அப்படின்னா வந்து அங்க சந்திரனோட கேரக்டரிஸ்டிக்ஸ், சனியோட கேரக்டர் சோம்பேறியா இருப்பாங்க, டயத்துக்கு எதுவும் பண்ண மாட்டாங்க, அப்புறம் வந்து குளிச்சு தூய்மையா இருக்கணும்னு விரும்ப மாட்டாங்க, நைட்டு தான் குளிப்பாங்க, காலையில குளிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி சனியோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் நம்ம சொல்லும்போது ஆமா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்தது வந்து யூஸ்வலா வந்து திருமணத்துக்கு வந்து நம்ம வந்து இந்த தசாபுத்தி இதுல நடக்கும் அதுல நடக்கும் அப்படி சொல்லுவோம். இன்னொன்னு ரொம்ப ஈஸியா சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, வாழ்வியல்ல கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஒரு அம்மா அப்பாவுக்கு என்ன வயதுல திருமணம் நடக்குது அப்படின்னா, இப்போ ஒரு அம்மாவுக்கு திருமணம் நடக்கும்போது வயது 21, அப்பாவுக்கு வந்து 33. ஸோ அங்க பாத்தீங்கன்னா அம்மாவுக்கு இளம் வயதுல திருமணம் நடந்துருச்சு, ஆனா அப்பாவுக்கு பாத்தீங்கன்னா வயது கடந்துதான் திருமணம் நடந்திருக்கு. அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஒரு 2 குழந்தை இருக்கு அப்படின்னா, அந்த குழந்தைகளுக்கு திருமணம் நடக்கும்போது நம்ம எப்படின்னா இதை வச்சு சொல்லலாம். உங்களுக்கு என்ன வயசுல திருமணம் நடந்தது, உங்களுக்கு என்ன வயசுல திருமணம் நடந்ததுன்னு கேட்டுட்டு, அப்போ ஒரு குழந்தைக்கு வந்து அந்த அம்மாவுக்கு சீக்கிரம் நடந்தது இல்லையா, ஒரு 21, அதை டச் பண்ணும்போது அந்த குழந்தைக்கு வந்து திருமண வாய்ப்பு வரும். இதே இன்னொரு குழந்தைக்கு எப்படி வரும் அப்படின்னா வந்து அப்பாவுக்கு லேட் ஆச்சு இல்லையா, அந்த மாதிரி ஒரு அந்த 33 டச் பண்ணும்போது நடக்கும். இவனுக்கு சீக்கிரம் நடந்துருச்சுங்க, அவனுக்கு நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இதுவுமே வந்து ஒரு சின்ன ட்ரிக் தான். ஏன்னா நம்ம அம்மா அப்பாவோட தாத்தா பாட்டியோட கர்மத்தை நம்மளும் என்ன சொல்றதுங்க பெற்று வரோம். அப்படிங்கும்போது அதுக்கேற்ற தன்மையில தான் வந்து நமக்கு வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் நடக்கும். ஸோ இதுவுமே வந்து ஒரு ஈஸி ட்ரிக்கு, இதை வச்சும் நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது வந்து எளிமையான பரிகாரங்கள். இந்த எளிமையான பரிகாரங்கள் எப்போ பண்ணலாம் அப்படின்னா, இது மோஸ்ட்லி வந்து ஒட்டுண்ணிகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஒட்டுண்ணி அப்படின்னா வந்து அந்த செடி வந்து தானா வளராது, இன்னொரு மரம் இல்லை இன்னொரு செடியில தான் வளரும். அந்த இன்னொரு மரத்தோட எனர்ஜி தண்ணி எல்லாத்தையும் இது சக் பண்ணி வளரும், அந்த தன்மை கொண்டது. ஸோ இந்த ஒட்டுண்ணியங்களை வந்து பௌர்ணமி டைம்ல நம்ம எடுத்து யூஸ் பண்ணோம். எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ப்ராப்பரா வந்து நமக்கு
அந்த சாப நிவர்த்தி தெரியும் அப்படின்னா நம்ம அப்படி பண்ணலாம். இல்லைங்க எனக்கு அதெல்லாம் பெருசாக தெரியாது, அப்போ நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னா வந்து நம்ம வந்து இது சித்தர்களை வந்து மனதார வேண்டிட்டு செய்யலாம். இல்லை இன்னொரு டெக்னிக் என்னன்னா, அகஸ்தியர் தான் வந்து சித்தர்களுக்கெல்லாம் ஹெட். ஸோ அவரை மனசார வேண்டிட்டு இது நான் நல்ல விஷயத்துக்காக தான் யூஸ் பண்ணுறேன், எந்த வித யாரையும் கெடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணல, ஸோ அதனால இது எனக்கு நல்ல பலனை கொடுக்கணும், எனக்கு அந்த மாதிரி என்ன சொல்றதுங்க ப்ரொசீஜராக தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெக்வஸ்ட் அவரை மனசார வேண்டிட்டு அதுக்கு தூப தீபம் காமிச்சு நைவேத்தியம் வச்சு அப்போ வந்து நம்ம எடுக்கலாம். என்ன ஒட்டுணி அப்படின்னா வேப்ப மரத்தில் இருக்க ஒட்டுணி. இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, பகைவர் தொல்லை இருந்துட்டே இருக்கு அப்படின்னா அவங்க இந்த ஒட்டுணியை எடுத்துட்டு வந்து அவங்க வீட்டில் முன்னாடி கட்டி தொங்க விடலாம், இல்லை அவங்க கையில் வந்து ஒரு காப்புக்குள்ள போட்டு யூஸ் பண்ணலாம். இது வந்து அவங்க எதிரிகிட்ட இருந்து அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும். அடுத்தது வந்து ஆலமரத்தில் வளருது இல்லைங்களா, அந்த ஒட்டுண்ணி செடிகளை எல்லாமே பௌர்ணமி நாளில் தான் பண்ணும். எடுத்துட்டு வந்து பௌர்ணமியில் என்ன டைம்ல பண்ணணும் அப்படின்னா வந்து குரு ஓரை சுக்கிர ஓரை அந்த மாதிரி சுப ஓரைகளில் பண்ணணும். அன்னைக்கு வளர்பிறையா இருந்ததுன்னா சந்திர ஓரையிலும் பண்ணலாம். அப்போ ஆலமரத்தோட அந்த ஒட்டுணியை எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதை வந்து கையில் வந்து காப்பு மாதிரி கட்டிக்கலாம். அப்படி கட்டும்போது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு எல்லா விதத்துலையுமே நன்மை நடக்கணும், ப்ளஸ் ஒரு பாதுகாப்பாகவும் இருக்கணும். ஸோ ரெண்டு தான் ரொம்ப முக்கியம். ஸோ இது கிடைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஆலமர ஒட்டுணியை யூஸ் பண்ணலாம். அடுத்தது வந்து இப்போ சில பேர்த்துக்கு இருக்குங்க திருட்டு பயம் இருக்குங்க, இல்லை நாய் கடிச்சிருமோன்னு பயமா இருக்கு அப்படின்னு மிருகத்தை பார்த்து மாடு முட்டிடும்னு பயந்துக்கிறேன் அப்படின்னு மிருகத்தை பார்த்து பயந்துக்கிறது, இல்லை திருட்டு போயிருன்னு சொல்லிட்டு பயந்துட்டே இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா நெல்லி மரத்தோட ஒட்டுணியை வந்து பௌர்ணமி தினத்துல அதே மாதிரி தான் அகத்தியரை வேண்டிட்டு அந்த தூப தீபம் இதெல்லாம் காமிச்சு அதை எடுத்துட்டு வந்து காப்பில் கட்டி கையில் கட்டிக்கலாம். இப்படி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு அந்த திருட்டு பயம் வந்து நீங்கும், அதே மாதிரி பாதுகாப்பு இருக்கும். அதே மாதிரி இந்த என்ன சொல்றதுங்க நாய் மாடு இந்த மாதிரி அனிமல்ஸை கண்டு பயப்பட மாட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். இப்போ வந்து ஒரு சிலருக்கு வந்து ஒரு பிரச்சனையுமே இருக்காது, ஆனால் நோய்வாய்ப்பட்டிருப்பாங்க. டாக்டர்ஸ் செக் பண்ணிட்டு எல்லா டெஸ்ட்டுமே பண்ணியாச்சுங்க, எந்த பிரச்சனையும் இல்லை, பட் ஏன் இவங்க இப்படி இருக்காங்கன்னு தெரியலன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி கேசஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த நெகட்டிவ் எனர்ஜினால பிள்ளை சுனியம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாதிப்புனால தான் வந்து அவங்க வந்து நோய்வாய்ப்பட்டிருப்பாங்க. ஸோ இப்படிப்பட்டவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிள், இந்த விஷயத்த பண்ணலாம். இது பண்ணால் நடக்குமா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க, ஆனால் அவ்வளோதான். என்ன அப்படின்னா வேப்பமர இலை இருக்கு இல்லைங்களா, அது காஞ்ச இலைகள் இருக்கும் இல்லையா, அதை எடுத்துட்டு வந்து புகை போட்டு அந்த புகையை அந்த நோயாளியை சுவாசிக்க வச்சோம் அப்படின்னா அந்த நெகட்டிவ் எனர்ஜி ரிமூவ் ஆகி அதனால வந்து அந்த நோய் இது வந்து நீங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ரொம்ப எளிமை, ஆனால் இதெல்லாம் இது அப்படின்னு நினைப்போம். ஏன்னா இது முன்னோர்கள்லாம் வந்து சிம்பிளாக தான் பண்ணியிருப்பாங்க, ஆனால் அது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை எப்போ ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னா ஒரு வளர்ப்பிலை சனிக்கிழமை ஸ்டார்ட் பண்ணிட்டு கண்டினியூஸாக நம்ம லைஃப் லாங் பண்ணலாம். என்ன பண்ணலாம் அப்படின்னா அரச மரத்துக்கு போய் தண்ணி ஒரு பாத்திரத்தில் தண்ணி, அது கூட காய்ச்சாத பால், சூடு பண்ற பால் கிடையாது, காய்ச்சாத பால் ஊற்றி சர்க்கரையும் கொஞ்சம் கலந்துக்கணும். முனி கலந்து அந்த அரச மரத்துக்கு வந்து அதை நம்ம ஊற்றிட்டு வரணும். இப்படி ஊற்றும் போது என்ன ஆகும் அப்படின்னா வந்து நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, எனக்கு எப்போ பார்த்தாலும் எது செஞ்சாலும் தடையாகவே இருக்கு, எந்த வித சக்ஸஸுமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கள்ல. ஸோ அப்படிப்பட்டவங்க இந்த மாதிரி பண்ணும்போது அவங்க அந்த தடையெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக நீங்கி அடுத்தடுத்து சக்ஸஸ் நோக்கி இதை பண்ணும். அப்போ இந்த தடை இருக்கவங்க தான் இதை பண்ணணுமா அப்படின்னா இல்லை, எல்லாருமே பண்ணலாம். எல்லாருக்குமே சக்ஸஸ் வேணும், தடை இருக்கோ இல்லையோ நமக்கு சக்ஸஸ் வேணும். ஸோ அதனால எல்லாருமே இது பண்ணலாம் கண்டினியூஸாக. ஆனால் ஸ்டார்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா வளர்பிறை சனிக்கிழமை ஸ்டார்ட் பண்ணணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா எண்ணியல். இந்த எண்ணியல் வந்து என்ன விஷயத்துக்காக அப்படின்னா நம்ம ஒரு பிரச்சனை அதுக்கு ஒரு குறிப்பிட்ட எண்களை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம இடது கை இல்லை இடது காலில் எழுதிக்கலாம், இல்லை நோட்டில் பல தடவை எழுதிக்கலாம், இல்லை மந்திரம் மாதிரி பல தடவை சேன் பண்ணலாம். ஆனால் இதை ஒட்டுக்கா சொல்லிடக்கூடாது. எப்படின்னா பிரித்து பிரித்து தான் அந்த எண்களை சொல்லணும். இப்போ 4800 அப்படி சொல்லாமல் 4, 8 அந்த மாதிரி பிரித்து தான் சொல்லணும். அப்படி சொல்லும்போது கண்டிப்பாக பலன் அளிக்கும். எல்லாத்துக்கும் பலன் அளிக்குமா அப்படிங்கிறது நமக்கு கேள்வியாக இருக்கும். நிச்சயமாக எல்லாத்துக்கும் பலன் அளிக்கும். யாருக்கு டக்குன்னு பலன் அளிக்கும் அப்படின்னா புதனோட ஆதிக்கம் கொண்டவங்களுக்கு சீக்கிரம் பலன் அளிக்கும். புதனோட ஆதிக்கம் கொண்டவங்கன்னா மிதுனம் கன்னி ராசி லக்னக்காரங்க, ஆயில்யம் கேட்டை ரேவதியில பிறந்தவங்க, புதன் ஹையஸ்ட் டிகிரியா இருக்கவங்க, புதன் வர்க்கோத்தமம் பெற்றவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து சீக்கிரம். அதே மாதிரி பஞ்சாங்கத்துல புதன் அதிபதியா வர்றவங்களுக்கும் இது சீக்கிரம் ஒர்க் அவுட் ஆகும். மற்றவங்களுக்கு சப்போஸ் புதன் வீக்கா இருக்கு அப்படிங்கும்போது லேட் ஆகும், ஆனா கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும்.
இப்போ வந்து ஒருத்தவங்க வேலையில் இருக்காங்க, அந்த வேலையில் வந்து வேலை போயிடுமோங்கிற ஒரு பயம், இல்லை ஒன்றுமே இல்லைனாலும் அவங்க வந்து இது எனக்கு பாதுகாப்பாக இருக்குமா, நான் ரொம்ப வருஷத்துக்கு இந்த வேலையிலே இருக்குமா, எனக்கு இது நான் சேஃபாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அப்படிப்பட்டவங்க என்ன நம்பர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா 5866553997 இந்த நம்பரை யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா வந்து அவங்களுக்கு அந்த வேலையில் வந்து பாதுகாப்பு இருக்கும், அவங்க பயப்பட மாட்டாங்க அந்த வேலை போயிருமோ அப்படிங்கிற பயம் இருக்காது. அடுத்தது வந்து எல்லாத்துக்கும் தேவையான விஷயம் பணம் கிடைக்க என்ன பண்ணணும் அப்படின்னு, அதுக்கான எண் வந்து 234451 இந்த நம்பரை யூஸ் பண்ணும்போது நமக்கு பண தேவைகள் அது இதெல்லாமே வந்து நியாயமான விஷயத்துக்கு தான் நம்ம யூஸ் பண்ணோம், சும்மா ஜாலி 234451. அடுத்தது வந்து நான் எடுக்கிற விஷயத்துல எல்லாமே சக்சஸ் கிடைக்கணும், எனக்கு ஃபெயிலியரே நடக்கக்கூடாது அப்படின்னு நினைப்போம் இல்லையா, அந்த விஷயத்துக்கு வந்து என்ன நம்பர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா 5197148 இந்த நம்பரை யூஸ் பண்ணும்போது நம்ம எடுக்கிற விஷயத்துல எல்லாம் வந்து சக்சஸ் கொடுக்கும். அடுத்தது வந்து நான் ஹெல்த்தியாகவே இருக்கணும் அப்படின்னு நினைப்போம், இல்லை ஆரோக்கிய குறைபாடு உள்ளவங்களும் இந்த நம்பர் யூஸ் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது அவங்க ஆரோக்கியமாக இருக்க முடியும். இது பண்ணினா எப்படி ஆரோக்கியம் வரும் அப்படின்னு கேள்வி வரும். எப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம அந்த ஆரோக்கியமான உணவுகளை இன்டேக் எடுப்போம், பிரச்சனை உள்ளவங்க வந்து அதுக்கான சரியான மருத்துவர் கிடைச்சி அவங்க வந்து ஆரோக்கியம் பெறுவாங்க. அப்படிதான் நடக்கும். இது எழுதுனங்காட்டி மேஜிக் நடந்துருச்சு அப்படின்னுலாம் இல்லை. அதுக்கான நம்பர் என்ன அப்படின்னா 181432 இந்த நம்பரை இது பண்ணும்போது ஆரோக்கியமாக இருக்க முடியும். அதுக்கடுத்தது வந்து எல்லாத்துக்குமே இருக்குது, நான் வெயிட் குறைக்கணும், அதுக்கு வந்து ஜிம் போகிறேன், வாக்கிங் போகிறேன், ஜாகிங் போகிறேன்னு சும்மா ஒரு கொஞ்ச நாள் போவாங்க அப்புறம் விட்டுருவாங்க. ஸோ அதுக்கு வந்து என்ன நம்பர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா வந்து 3122778 இந்த நம்பரை யூஸ் பண்ணும்போது அவங்க வெயிட் லாஸுக்கான வழியும் வாய்ப்பும் கிடைக்கும். அதுக்கடுத்தது வந்து நம்ம வந்து எப்பவுமே வந்து பாக்கியத்தோடு இருக்கணும். எல்லா இதுலேயுமே வந்து இப்போ ஆன்மீக ரீதியாக எந்த கோயிலுக்கு போனால் வந்து நான் எப்பவுமே எல்லா விஷயத்துலையுமே எனக்கு சக்ஸஸ் கிடைக்கணும், அதாவது இதுதான் அதுதான் அப்படின்னு இல்லாமல் நமக்கு தெரியாது இல்லையா நம்ம வாழ்க்கைக்கு என்ன தேவை, நம்ம ஒரு லிஸ்ட் வச்சுருப்போம், ஆனால் நம்ம கர்மாப்படி ஒரு லிஸ்ட் இருக்கும், அதுதான் தெய்வம் கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம கர்மாக்கு ஏற்ற லிஸ்ட்டு பாசிட்டிவான ரிசல்ட்டு கொடுக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு ராசி லக்னக்காரங்களும் என்ன சுவாமியை வந்து வழிபாடு பண்ணணும் அப்படின்னா மேச ராசி லக்னக்காரங்க வந்து வர்ணலிங்க வழிபாடு பண்ணும்போது வர்ணலிங்கம் வழிபாடு பண்ணும்போது அவங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் ஏற்படும். இல்லைங்க எனக்கு கோயிலெலாம் போக முடியாது, வேற ஏதாவது டெக்னிக் சொல்லுங்க அப்படின்னா வந்து அவங்க வந்து வஞ்சி மரம்னு இருக்கு, அந்த வஞ்சி மரத்தை வாங்கி வீட்டில் வளர்த்தலாம். வீட்டில் வளர்த்தலாமானா தாராளமாக வளர்த்தலாம். என்னன்னா ஒரு 5 வருஷம் முடிக்குமே அது வந்து அந்த என்ன சொல்றதுங்க அந்த தொட்டியில வச்சு வளர்த்த முடியும். அதுக்கப்புறம் தான் அது ரொம்ப பெருசாயிரும். அப்படி பெருசான பின்னாடி எந்த கோயில்ல நிஜமானே பத்திரமா பார்த்து வளர்த்துவாங்களோ அந்த கோயிலில் கொண்டு போய் நம்ம நட்டு வச்சு இது பண்ணலாம். ஸோ அப்படி பண்ணலாம். கோயிலுக்கு போக முடியுங்கிறவங்க அது பண்ணுங்க, இல்லைன்னா இந்த விருட்ச வழிபாடு பண்ணுங்க. அதே மாதிரி டெய்லியுமே வீட்டில் விநாயகர் குலதெய்வம் நான் சொல்ற இந்த தெய்வத்தையும் வந்து மனசார வழிபாடு பண்ணும்போது அதனால எல்லா நன்மையும் ஏற்படும். இதே வந்து ரிஷபராசி லக்னக்காரங்க என்ன தெய்வ வழிபாடு பண்ணும் அப்படின்னா உலகளந்த பெருமாள் வழிபாடு செய்து சிறப்பு. இவங்க என்ன விருட்சம் வந்து யூஸ் பண்ணும் அப்படின்னா வந்து எருக்க மரம், அந்த பிள்ளையாருக்கு நம்ம எருக்கம் பூ சாத்தோம் இல்லையா, அந்த மரத்துக்கு வந்து நீர் ஊத்துறது. இது வீட்டில் வளர்த்த முடியாது, எந்த இடத்துல இருக்கோ அங்கே போய் நம்ம வந்து நீர் ஊற்றலாம். அடுத்தது வந்து மிதுன ராசி லக்னக்காரங்க வந்து தஞ்சை பெரிய கோயில் வழிபாடு செய்து அவங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இவங்க என்ன மரம் யூஸ் பண்ணும் அப்படின்னா கடம்ப மரம் வந்து வச்சு வளர்த்தலாம். அடுத்தது வந்து கடகராசி லக்னக்காரங்க வந்து என்ன இது பண்ணணும் அப்படின்னா காமதேனு வழிபாடு பண்றது அவங்களுக்கு சிறப்பாக கொடுக்கும். அவங்க என்ன விருட்சத்துக்கு நீர் ஊற்றணும் அப்படின்னா வேப்ப மரத்துக்கு வந்து நீர் ஊற்றணும். அடுத்தது வந்து சிம்ம ராசி லக்னக்காரங்க என்ன தெய்வத்தை வழிபாடு பண்ணும் அப்படின்னா பழனியில வந்து திருவாவினன்குடி, எல்லாரும் வந்து மலை கோயிலுக்கு ஓடிடுவோம், அங்கே இல்லை கீழே, அதுதான் ஆறுபடை முருகன் கோயில்ல ஒன்று, அந்த திருவாவினன்குடி முருகன் வந்து வழிபாடு பண்ணணும். அங்க ஸ்தல விருட்சமா இருக்கிறது வந்து நெல்லி மரம். ஸோ இவங்க வந்து நெல்லி மரத்தை வச்சு வழிபாடு பண்றது சிறப்பு. அங்க போனோம் கண்டிப்பா அந்த ஸ்தல விருட்சத்துக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வழிபாடு பண்ணோம். ஏன்னா நம்ம உள்ள இருக்க கற்ப கிரகத்தை அந்த தெய்வத்தை தொட முடியாது, ஆனா எல்லா இதுலயும் ஸ்தல விருட்சத்தை நம்ம தொட்டு கும்பிடலாம். அந்த தெய்வத்துக்குள்ள ஈக்குவல் அந்த பவர் வந்து அந்த ஸ்தல விருட்சத்துக்கும் உண்டு. அதனால நம்மளோட அந்த வேண்டுதலை ஸ்தல விருட்சத்துக்கிட்டே சொல்லலாம். திருவாவினன்குடி நெல்லி மரம். அடுத்தது பார்த்தீங்கன்னா
கன்னி ராசி லக்னக்காரங்க என்ன வழிபாடு பண்ணணும் அப்படின்னா அவங்க வந்து கிருஷ்ணர் வழிபாடு பண்றது சிறப்பு. அதுக்கான மரம் வந்து என்ன அப்படின்னா நாவல் மரம். இந்த மரத்தை வச்சு வழிபாடு பண்ணலாம். இதுக்கு நீர் ஊற்றலாம். அடுத்தது வந்து துளாராசி லக்னக்காரங்க என்ன வழிபாடு பண்ணணும் அப்படின்னா வந்து நடராஜர் வழிபாடு பண்ணணும். அதே மாதிரி இவங்க என்ன மரம் அப்படின்னா இவங்க தான் கருங்காலி மரம் வந்து யூஸ் பண்ணணும். பாசிட்டிவா இருக்கு. அந்த திருவாதிரை யாருக்கு பாசிட்டிவா இருக்கோ அவங்க தான் நடராஜர் பாசிட்டிவா இருக்கோ அவங்க தான் கருங்காலி யூஸ் பண்ணணும். எல்லாரும் கருங்காலி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பண்ணவே கூடாது. அடுத்தது வந்து விருச்சிக ராசி லக்னக்காரங்க வந்து ஜீவசமாதி வழிபாடு பண்ணலாம். அதே மாதிரி அரச மரத்துக்கு நீர் ஊற்றலாம். அரச மரமும் நம்மளால வச்சு வளர்த்த முடியாது. ஸோ அரச மரம் எங்க இருக்கோ அங்க போய் நீர் ஊற்றலாம். அடுத்தது வந்து தனுசு ராசி லக்னக்காரங்க வந்து ஆண்டாள் வழிபாடு செய்யலாம். அள்ளி மலருக்கு வந்து அள்ளி செடிக்கு வந்து தண்ணி ஊற்றலாம். அடுத்தது வந்து மகர ராசி லக்னக்காரங்க வந்து விநாயகர் வழிபாடு பண்ணலாம். அதே மாதிரி அவங்க வந்து வில்வ மரத்தை வச்சு நீர் ஊற்றலாம். அடுத்தது கும்பராசி லக்னக்காரங்க வந்து நரசிம்மர் வழிபாடு பண்ணலாம். அவங்க என்ன மரத்துக்கு நீர் ஊற்றணும் அப்படின்னா மருத மரத்துக்கு நீர் ஊற்றலாம். அடுத்தது மீன ராசி லக்னக்காரங்க மகாலட்சுமி வழிபாடு பண்ணலாம். அவங்க என்ன மரம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா மகிழ மரம். அந்த மரத்துக்கு நீர் ஊற்றி வழிபாடு பண்ணலாம். இப்ப நான் சொன்ன இந்த தெய்வங்களுக்கும் வழிபாடு பண்ணலாம். நான் சொன்ன இந்த ஸ்தல விருட்சங்கள் வேற கோயிலுக்கும் ஸ்தல விருட்சமா இருக்கும். அங்கேயுமே நம்ம போய் வழிபாடு பண்ணும்போது இதோட பலன் வந்து நமக்கு கம்ப்ளீட்டா கிடைக்கும். இந்த வாய்ப்பளித்த அனைவருக்கும் எனது நன்றிகள். எனது பெயர் கோவையிலிருந்து கோகிலவாணி. எனது அலைபேசி எண் 94 86 23 92 95 9486 23 9295. இதுவரை கோயம்புத்தூரை சேர்ந்த ஜோதிடர் கோகிலவாணி அவர்கள் வந்து ஜோதிட முத்துக்கள் என்ற தலைப்பில் ரொம்ப சிறப்பாக சொல்லியிருந்தாங்க. அவருக்கு ஜெயக்கொடி மேடம் அவர்கள் புன்னரை போடுத்தி கௌரவிக்கிறார்கள்.